என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது கலங்கிவிடும். நீ கலங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அப்பன் இதனை சொல்லவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சரியான புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையோடு நீயும் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் மட்டும் கிடைத்து விட்டது என்றால் நமக்கு நடக்கின்ற எந்த விஷயங்களுமாயினும் எந்த வகையிலும் நம்மை காயப்படுத்தாது. சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை வந்து நிச்சயமாக சந்தோஷத்தில் ஆழ்த்தும். உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அது உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் காலம் முழுவதும் உன்னோடு இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னோடு பயணிக்கின்றேன். கருப்பன் இந்த உத்தரவாதத்தினை உனக்கு கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிற்று அல்லவா? என் பிள்ளையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நான் இருக்கின்ற தைரியத்தில் உனக்கு கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் உனக்கு தெரியவில்லை. கருப்பன் உன்னை பாதுகாத்து வந்ததனால் இதை பற்றிய கவலை உனக்கு ஒரு பொழுதும் ஏற்பட்டதில்லை. நமக்கு என்ன நடந்தாலும் நம் அப்பன் நம்மை பார்த்து கொள்வார் என்று நீ கடந்து சென்று விட்டாய். ஆனால் என் குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சற்று முன் நீ சிரித்து பேசிய ஒருவர் இப்பொழுது உன்னை பற்றி என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதனை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நிச்சயமாக உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தீர்ந்துவிடும். என் பிள்ளையே, எல்லோரையும் நம்பிவிடுகின்றாய். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றாய். எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஆனால் ஒரு நொடி சிந்தித்து பார், அவர்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று. அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம், அவர்கள் குடும்பத்திற்குள் வருகின்ற பிரச்சனைகள், அவர்களுக்கும் அவர்கள் துணைக்கும் இடையில் நடக்கின்ற கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் ஒரு வார்த்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுவார்களா என்று சற்று நீ சிந்தித்து பார். இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நல்லது கெட்டது என்று எது வந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. கருப்பன் உனக்கு சொல்வது எதற்காக தெரியுமா? இவர்கள் என்ன எண்ணங்களோடு வருகிறார்கள், உன்னிடத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடிக்கின்ற இந்த நேரத்தில், இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருப்பதை எண்ணி நீ எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நாம் யாரிடத்தில் என்ன சொன்னோம், யாரிடத்தில் நட்பு கொண்டு பழகி வருகின்றோம் என்று. நீ வைத்திருக்கின்ற நட்பு ஒரு துளி அளவு கூட பிரயோஜனம் இல்லாதது. அதாவது உனக்கு எதையும் செய்யவில்லை என்பதற்காக நான் சொல்லவில்லை, உன் வாழ்க்கையை அழிக்கிறார்கள் என்பதற்காக அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நட்பு என்றால் என்ன தெரியுமா? நல்ல அன்பு என்றால் என்ன தெரியுமா? நம்பிக்கையான உறவு என்றால் என்ன தெரியுமா? உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலை கொடுக்க ஓடி வருவார்கள். அதுவும் எப்படி தெரியுமா? எந்த விஷயத்தையுமே உன்னிடத்தில் கேள்வி கேட்கவே மாட்டார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். உனக்கான ஆறுதலை உண்மையாக கொடுப்பார்கள். நீயாக உன் பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நீ வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருந்தது உண்மை. ஆனால் அதை நீ இழந்து விட்டாய் என்பதும் உண்மை. இப்பொழுது அப்பேற்பட்ட உறவுகள் யாருமே இல்லை.
நீயோ அந்த உறவு உன்னை விட்டு சென்றதற்காக மன ஆறுதலுக்காக யார் உன்னிடத்தில் வந்து நல்லபடியாக பேசினாலும் அந்த அன்பை நீ ஏற்றுக்கொள்கின்றாய். யார் உன்னிடத்தில் வந்து நல்லபடியாக எந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டாலும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடந்தது? உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தது? இது நாள் வரையிலும் இவர்கள் உனக்கு என்ன ஆறுதலை கொடுத்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப் பார். பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு இதுதானே, சரி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கடந்து விடுவார்கள். உனக்கு பெரிய பெரிய ஆறுதல்களை எல்லாம் சொல்வது போல நாடகமாடுவார்கள். இவர்கள் ஆடுகின்ற நாடகத்தை என் பிள்ளை நீயும் நம்பிக்கொண்டுதான் நமக்கிருக்கின்ற ஒரே ஆறுதல் இவர்கள்தானே என்று சொல்லி இவர்களோடு மீண்டும் மீண்டும் பழகி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்கள் செய்தது என்னவென்று உன் கருப்பன் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். நீ நம்பிக்கையோடு கேள். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்பொழுது நான் காண்பித்து கொடுக்கக்கூடிய இவர்களும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இவர்களை நீ உன்னோடு தான் வைத்திருப்பேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம், உன் வாழ்க்கை அதன் பிறகு உன்னுடைய பொறுப்பு. கருப்பன் ஒரு பொழுதும் அதற்குள் தலையிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உன்னோடு இருக்க மாட்டான் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இவர்களால் நாளை உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். வெளிவரவே முடியாத ஒரு கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் நீ தவிப்பாயல்லவா? அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ வேதனைப்படுவாயல்லவா? அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கும். நான் அறிவுறுத்தியும் நீ இதே தவறைத்தானே செய்திருக்கிறாய் என்று சொல்லி கோபத்தில் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், என் பிள்ளையே, சற்று முன்னால் நீ உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டாய். உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் கேட்பதையெல்லாம் கேட்டுவிட்டு நீ பேசி முடித்து திரும்பிச் சென்றதும் அவர்களின் உதட்டில் ஒரு புன்னகையை கொடுத்தார்கள். அந்த புன்னகை ஏளன புன்னகை. அந்த புன்னகை கேலிக்கும் கிண்டலுக்குமான புன்னகை. இதை இவர்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தது தானே. இவர்களினுடைய புத்திக்கு இவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் குணங்களுக்கு இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் என்று மற்றவர்களிடம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார்தான் இவர்களோடு பேசுவார்கள்? யார்தான் இவர்களோடு பழகுவார்கள்? ஏதோ பாவம் என்று நாம் பழகி கொண்டிருக்கிறோம். இவர்களினுடைய எண்ணங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் நல்லதா நடக்கப் போகிறது, இவர்களுக்கு இதவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏளன சிரிப்போடு மற்றவர்களிடத்தில் இதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னோடு பேசும் பொழுது உனக்கு நான் இருக்கின்றேன். இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்ற நான் வருகின்றேன். இதுவெல்லாம் ஒரு கஷ்டம் என்று வேதனைப்பட வேண்டாம், இதுவெல்லாம் ஒரு பிரச்சனை என்று துன்பப்பட வேண்டாம் என்று சொல்லி உனக்கு ஆறுதலை கொடுத்தவர்கள் உனக்கு இது தேவைதான் என்று உன் பின்னால் சொல்கின்றார்கள். கருப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, இவர்களின் எண்ணங்கள் என்னவென்பது உனக்கு தெரிகின்றதா? இவர்கள் இதையெல்லாம் பல நாட்களாக உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இதனால் தான் அப்பன் சொல்கின்றேன், சட்டென்று இவர்களின் நட்பை முறித்து கொள்வது இயலாத காரியம். சட்டென்று இவர்களிடத்தில் நாம் எதையும் சொல்லிவிட முடியாது. எந்த நிலையிலும் நாம் இவர்களை விட்டுவிட முடியாது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் யோசித்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இவர்களினுடைய உணர்வுகளை எல்லாம் நீ பெரிதாக மதிப்பு கொடுக்காமல்
உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கும் நீ சரியாக உண்மையாக மனசாட்சிப்படி இருந்துவிட்டால் போதும். எந்த காலத்திலும் கஷ்டத்தை வெளியில் சொன்னால்தான் அது தீரும் என்றால் அதை நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டும் சொல். தேவையில்லாது இவர்களிடத்தில் சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் தொலைத்து விடாதே. உன்னுடைய தேவைகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டி இருக்கின்றது. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொண்டிருப்பாயானால் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உனக்கான விடுதலை கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, துன்பம் வருகின்றதா, சோதனை வருகின்றதா என்பதனை நீ முதலில் என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிடு. அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளினால் மனமுடைந்து போய்விடாமல், அடுத்தவர்களினுடைய துன்பங்களால் நீ கண்ணீர் வடிக்காமல், உன்னை சுற்றி இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் என்றும் இந்த மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் உன் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொல்லி இவர்களின் பழக்கத்தை தொடர இனியும் நீ நினைப்பாயானால் இவர்கள் உனக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையையே அழிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக இது இப்படியே மறைந்து போய் விடுவது கிடையாது. இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் இது நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும். அன்று உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் பதிலடியை கொடுக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக வரும். அப்படி ஒரு நாளை எதிர்பார்ப்பதற்கு முன்பே நீ இவர்களை விட்டு விலகிவிட்டாயானால் இவர்களுக்குரிய துன்பங்களை தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். தெய்வத்திடமிருந்து இவர்கள் பெற நினைக்கின்ற அத்தனை விஷயத்திலும் இருந்து தனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் தேவையில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இனி இல்லை என்பதை நீ புரிந்து கொள். கருப்பன் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கின்றேன். எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் எதிர்பாராத விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை சிக்கி தவிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களின் நட்பை விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என்றும் உனக்கு நல்லது நடக்கும். அப்பனிருந்து அதனை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் எண்ணங்கள் எப்பொழுதும் என்னை சுற்றியதாக இருக்கட்டும். எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்று இந்த கருப்பனை சுற்றி வருவதாக இருக்கட்டும். நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து என்றும் உன்னை நீ மீட்டெடுக்க தயாராக இரு. கருப்பன் வந்துவிட்ட பிறகு துன்பமோ துயரமோ எதிரிகளோ யாராக இருந்தாலும் இவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டொழித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும். இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கானதாக இருக்கக்கூடாது.
உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனதாகும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.